ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? வந்துட்டான்ல என் ஹார்ட் போவேன். வெல்கம் பேக் டு எம்எஸ் எடிட்டிங் ஃபேமிலி. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் டவுன்லோட் லிங்க் வேணாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தரேன். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து ஃபாண்ட்டு நான் டவுன்லோட் லிங்க் நான் ஃபாண்ட்டு கொடுத்துட்றேன். அந்த டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுனாக்கா வியூ ஃபாண்ட்டில் போய்ட்டு இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட்டுக்கு போய்க்குங்க. இதில் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 2 ஃபாண்ட் இருக்கும், 2 ஃபாண்ட்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணி இம்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இம்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஆப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபாண்ட்டு ஃபுல்லாக ஆட் ஆயிரும் எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு அந்த ஸ்டார் ஆப்ஷனை கொடுங்க. இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எதை ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்து இருக்கிறதுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி இப்போ அடுத்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லேயரை இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த இப்போ நம்ம காமிக்கிறத கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா காப்பி லேயர்னு கேட்கும். காப்பி லேயர் கொடுத்து அந்த நான் புக் மார்க் வச்சுருப்பேன் அதில் வச்சு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுங்க. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கும், அது லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே லாஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த 3 லேயர்லேயும் நம்ம இமேஜ் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீட் மார்க்கு நேராக புக் மார்க்குங்க நேராக கரெக்டாக இது பண்ணிக்கணும். இந்த ஸ்பீட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்படி தான் உங்களுக்கு வரும். இது இந்த லாஸ்ட் உள்ளதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் ஆகிரும். இப்போ இந்த 3 இதுலேயும் எப்படி நம்ம இமேஜை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்பை ப்ரெஸ் பண்ணி எடிட் குரூப் கொடுங்க. இதில் அதே மாதிரி தான் இமேஜ்னு இருக்கும். அதுக்கு போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்குங்க. இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் வந்து இதில் நான் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணுங்க. அந்த அப்போ ஃபஸ்ட்லேயே ஒரு இது எஃபெக்ட் வந்துடும், டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட்டு. அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் வந்து வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். எஃபெக்டை அப்படியே காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு புக் மார்க்லேயுமே ஒரு குரூப்லேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு இந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க போதும். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு தான் அதிலே காப்பி பண்ண சொன்னது. இப்போ அதே மாதிரி 3 இதுலேயுமே ஆட் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் இதில் ஆட் பண்ணிடுறேன்.
இதுலேயும் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க கரெக்டாக. உங்களுக்கு ஈஸியாக வீடியோ மேக் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா அந்த 3 ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷனை வேணாக்க கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 7:20 அதில் செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆயிரும்.